ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க ஹரியானா ஸ்டேட்டில் ரிவாரிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஐசோலேட்டடான ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2019ஆம் வருஷம் காலையில் 3 மணி இருக்கும். ஒரு வாட்ச்மேன் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் ரெகுலராக அந்த ஒரு காலனியை தாண்டி தான் வருவார். அதுவும் நடந்து தான் வருவார். ஸோ காலையில் ஒரு 3 மணிலேருந்து 3:15 மணி இருக்கும். அவர் அந்த காலனியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய பொருளை பார்க்குறாரு. அவருக்கு தொலைதூரத்துலேருந்து பார்க்குறாரு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதுவும் இருட்டு நேரங்கிறதுனால, அந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட் இல்லைங்கிறதுனால அந்த பொருள் என்னங்கிறத அந்த வாட்ச்மேனால் தொலைதூரத்துலேருந்து பார்க்க முடியல. ஆனால் அவருக்கு ஒரு அதீத ஆர்வம் வர ஆரம்பிக்குது. என்னடா அது, டெய்லி நம்ம அந்த பக்கம் தானே போயிட்டு வருவோம், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பொருளை நம்ம பார்த்தது இல்லையே, அது என்னவா இருக்குங்கிற ஒரு ஆர்வத்தில் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அப்பவும் கும் இருட்டா இருக்கிறதுனால அது என்னன்னு அவருக்கு தெரியல. அப்போ அவர் பாக்கெட்டில் வச்சிருக்கிற ஃபோனை எடுத்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணிட்டு அந்த பொருள் மேலே லைட்டை காமிச்சார்ல, ஒரு செகண்ட் அப்படியே வீறிட்டு ஃபோனை தூக்கி போட்டு வேகமாக அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்தது ஒரு பெண்ணோட சடலத்தை. பதட்டமான அந்த நபர் திரும்ப ஃபோனை எடுத்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. அடுத்த ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வர்றாங்க. ஸோ போலீஸும் நல்ல லைட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு பெண்ணோட சடலம், ஒரு 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். அந்த பெண்ணோட சடலத்தை சுற்றி எங்கே பார்த்தாலும் அவ்வளவு ரத்தம் இருக்கு. சற்று உற்று நோக்கி பார்க்கும்போது அந்த பெண்ணோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குங்கிறத போலீஸால ரொம்ப சுலபமாக யூகிக்க முடியுது. அந்த பெண்ணை யாரோ துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது 4 இடத்துல துப்பாக்கி துண்டுகள் தொலைத்த காயம் இருக்கிறதுனால அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் ஒரு வலி மிகுந்ததா இருந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பட் இதுல போலீஸை ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது என்னதான் ஐசோலேட்டான ஒரு ஏரியாவா இருந்தா கூட நைட்டு நேரம் இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வச்சு துப்பாக்கியால சுட்டா கண்டிப்பா துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்குமா? பக்கத்துல இருக்க எல்லாருமே எழுந்து போலீஸுக்கு கால் பண்ணிருப்பாங்களா? அன்னஸ் அன்டில் அந்த வாட்ச்மேன் அந்த பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருமே இதை நோட் பண்ணல அப்படின்னா, நான் நிறைய கிரைம் கேஸ்ல சொல்ற மாதிரி தான் இது ஒரு டம்பிங் சைட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பெண் கொலை செய்யப்பட்டது வேற இடத்துல, நடு ராத்திரியில ஒரு கார்லயோ இல்ல ஒரு வேன்லயோ அந்த பெண்ணோட சடலத்தை இங்க தூக்கி போட்டு போயிருக்காங்க. பட் இதுல போலீஸை குழப்பமா ஆழ்த்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி வேற இடத்துல வச்சு அந்த பெண்ணை கொலை பண்ணிருக்கலாம். பட் இங்க தூக்கி போட்டு போகும்போது அந்த பெண்ணை வேற இடத்துல சுட்டிருந்தா எப்படி இவ்வளவு ரத்தம் இந்த இடத்துல வரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. அப்ப போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அவன் தூக்கி போட்டு போறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி மேபி வேற இடத்துல வச்சு கொலை பண்ணிருக்கலாம். உடனே இந்த இடத்துல அந்த உடலை தூக்கி போட்டு போயிருக்கலாம். இதுதான் போலீஸோட பெஸ்ட் கெஸ். பட் அப்படி இருந்தாலும் எல்லா கிரைம் கேஸ்லையும் சொல்ற மாதிரி கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கொலைகாரனை போலீஸால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நைட்டு ஃபுல்லாக அந்த ஏரியாவை செக்யூர் பண்றாங்க, ஃபாரன்சிக் டீம் வர்றாங்க, எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. அந்த பெண் சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் கொலை செய்யப்பட்டதுனால எந்த டீகம்போஸும் ஆகல. போலீஸ் அழகா அந்த பெண்ணோட ஃபேஸை போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஏரியா மக்கள் கிட்ட கேட்குறாங்க. பட் ஒருத்தருக்கும் தெரியல இந்த பெண் யாருன்னு. சார், இந்த பெண்ணை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் அது ஒரு பெரிய சிட்டிங்கிறதுனால மேபி அந்த சிட்டியில வேற ஏரியாவை சேர்ந்த இந்த பெண்ணா இருக்கலாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு சொந்தமான எந்த விதமான பிலாங்கிங்ஸும் அந்த கிரைம் சீன்ல போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பெண்ணோட ஹேண்ட்பேக்கோ இல்ல அந்த பெண் கடைசியா பயன்படுத்தின செல்போனோ எதையுமே கண்டுபிடிக்க முடியல. பட் அந்த பெண் ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க, ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர் அந்த பெண்ணோட ஜீன்ஸ் பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு. அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்த போலீஸுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பிகாஸ் அது ஒரு பியூட்டி சலூனோட விசிட்டிங் கார்டு. அந்த பியூட்டி சலூன் ஹரியானால இல்ல, அது டெல்லியில இருக்கிற ஒரு பியூட்டி சலூனோட விசிட்டிங் கார்டு. போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணு ஹரியானால ஒரு சிட்டியில வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா. பட் டெல்லியில இருக்கிற ஒரு பியூட்டி சலூனோட விசிட்டிங் கார்டு எதுக்கு இந்த பெண்ணோட பாக்கெட்ல வந்திருக்குன்னு தெரியல. பட் ஒண்ணு மட்டும் போலீஸுக்கு தெரியுது, இந்த பியூட்டி சலூனை கான்டாக்ட் பண்ணா கொலை செய்யப்பட்ட இந்த பெண் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த பியூட்டி சலூனை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. நம்மளுக்கே தெரியும், ஒரு 10 மணிக்கு மேல தான் எல்லா பியூட்டி சலூனும் ஓபன் பண்ணுவாங்க. அதே டயத்துல ஃபாரன்சிக் டீம் எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் அந்த கிரைம் சீன்ல எந்தவித ஷெல் கேஸும் இல்லைங்கிறதுனால
இப்போ ஃபாரன்சிக் டீமோட ஃபைண்டிங் என்ன உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னா அந்த பெண் இங்கே வச்சு கொலை செய்யப்படலை, மேபி வேற ஏரியாவில் வச்சு கொலை செய்யப்பட்டு இங்கே தூக்கி போட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அந்த பெண்ணோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மீன் டைம் டெல்லியில் இருக்கிற அந்த பியூட்டி சலூனுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ இந்த பெண்ணோட ஃபோட்டோ இருக்குது, பியூட்டி சலூனில் பேசுகிறாங்க. மேடம், இங்கே மாதிரி ஹரியானாவில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட பேக்கெட்டில் உங்கள் பியூட்டி சலூனோட விசிட்டிங் கார்டு இருக்கு. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த பெண் உங்களுக்கு தெரியுமான்னு நீங்கள் சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த பியூட்டி சலூனோட ஓனரோட வாட்ஸ்அப்புக்கு கொலை செய்யப்பட்ட பெண்ணோட ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த பியூட்டி சலூனோட ஓனர் மயங்கே விழுந்துட்டாங்க. உடனே இங்கே ஹரியானா போலீஸு கால் பண்ணாங்க. சார், அந்த பெண் நல்லாவே தெரியும் சார், அந்த பெண்ணோட பேர் தீப்தி கோயல், அவங்களுக்கு 22 வயசாகுது. ஸோ தீப்தி எங்கள் பியூட்டி சலூனில் தான் சார் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஈவினிங் டயத்தில் இல்லை வீக்கெண்டு எங்கள் பியூட்டி சலூனுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க சார். நேற்று ஒரு எமர்ஜென்சியாக வெளியூர் போகிறேங்கிற மாதிரி ஒரு நாள் லீவு கேட்டாங்க. பட் அந்த பெண் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி டெல்லியில் இருக்கிற பியூட்டி சலூனோட ஓனர் சொல்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு தலையே சுத்துது. டெல்லியில் பியூட்டி சலூனில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு எதுக்காக ஹரியானாக்கு வரணும், இங்கே அந்த பெண்ணை யார் சுட்டு கொலை பண்ணா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. டெல்லியில வேலை பார்க்கிற தீப்திங்கிற இந்த பெண் ஹரியானாக்கு எதுக்கு வந்தாங்க, இங்க யாரு அவங்கள கொலை பண்ணாங்க, இவங்களோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச டெல்லி அண்ட் ஹரியானால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி இந்த தீப்திக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் வழக்கம் போல் சொல்கிற டயலாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த பியூட்டி சலூனில் இருக்க ஓனர் கிட்ட இந்த தீப்திங்கிற கொலை செய்யப்பட்ட பெண்ணோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறாங்க. அந்த பெண்ணோட கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக அந்த பெண் யாருக்கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட தான் பேசியிருக்காங்க. நைட்டு 11 மணிக்கு. இப்போ அவங்க அப்பாவோட நம்பர் கிடைக்குது. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. அவர் டெல்லியில் இருக்காரு, அவருக்கு மயங்கே விழுந்துட்டாரு. அவரால் நம்பவே முடியல. சார், நான் பேசிக்காவே ராஜஸ்தானை சேர்ந்தவன், இங்கே வேலை நிமித்தமாக டெல்லிக்கு வந்திருக்கேன். நானும் என்னோட பொண்ணு தான் இருந்தோம். என்னோட பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டே இந்த சலூனில் வேலை பார்த்துட்டு இருக்கா. சம்பந்தப்பட்ட நாள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனான் சார். ஒரு 10-11 மணிக்கு போனா, வீட்டுக்கு வரல. நானும் ஒரு 11:30 மணி வரைக்கும் கால் பண்ணிட்டே இருந்தேன், வரவே இல்லை. 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, அவகிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. உண்மையிலே அவள் எங்கே போனானே எனக்கு தெரியல. அப்போ காலையில் 4 மணிக்கு கடைசியாக என்னோட பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அப்போ நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன், இங்கே ஸ்டே பண்ணிட்டேன், நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. சரி, ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போனால் லேட் ஆச்சு, ஸ்டே பண்ணிட்டான்னு நானும் பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது பார்க்க இதோ ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருந்தால் கூட அவர் சொன்னார்ல ஒரு டைம் லைன், 4 மணிக்கு எனக்கு அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பினானே. பட் இந்த தீப்தியோட உடல் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டப்போ ஒரு 3:30 மணிலேருந்து ஒரு 3:45 மணி இருக்கலாம். பட் ஒரு 3:30 மணிக்கு முன்னாடியே அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இல்லை அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மணிக்கு கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அப்போ 4 மணிக்கு எப்படி அவங்க அப்பாவுக்கு இந்த பெண் மெசேஜ் அனுப்பியிருக்க முடியும்? ஸோ சிம்பிளான லாஜிக் தான். இந்த பெண்ணை யாரு கொலை பண்ணானோ அவன் தீப்தியோட ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கான். அவன் தான் அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அவங்க அப்பா பயந்துட்டு ஏதாவது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக கொஞ்சம் டைம் வாங்கிட்டா தான் எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இருந்து எந்த கான்டாக்டும் இல்லை. ஸோ நல்லாவே தெரியுது இந்த பெண்ணை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரன் தீப்தியோட ஃபோனை தன்னோட கையில் எடுத்துட்டு போயிருக்கான். 4 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. இந்த மீன் டைம் கொலை செய்யப்பட்ட தீப்தியோட பிரேத பரிசோதனை அறிக்கை வருது. அதுல என்ன தெரிய வருதுன்னா,
4 துப்பாக்கி குண்டுகள் அவங்க உடம்புல பாஞ்சிருக்கு. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. தலை, இருதயம், கை, கால்னு பல இடத்துல பாஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த துப்பாக்கி குண்டுகள் அவங்க உடம்ப தொலைக்கிறதுக்கு முன்னாடியே பல முறை அவங்க உடம்புல காயம் ஏற்பட்டிருக்கு. யாரோ ஒரு நபர் அவங்கள கடுமையா தாக்குனதுக்கு அப்புறம் தான் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிருக்காரு. அந்த காயத்தோட நேச்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு பர்சனலா அந்த கொலைகாரனுக்கு இந்த பெண் மேல அவ்வளவு கோபம் இருந்திருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த காயத்தோட நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா சிலது டீப்பா இருக்கும். அதோட வீரியம் அதிகமா இருந்துச்சுன்னா தற்காத்துக்கிறதுக்காகவோ இல்லை அந்த பெண்கிட்ட வழிப்பறி பண்றதுக்காகவோ இந்த காயம் ஏற்படல. அவங்க மேல ஒரு பர்சனலா கோபம், பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி அடிச்ச மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் ஃபாரன்சிக் டீம் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. அந்த காயத்தோட அளவு, அதோட டெப்த்து, நேச்சர், இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாரோ ஒரு நபர் அவங்களுக்கு பர்சனலாக க்ளோஸாக இருக்கிற ஒரு நபர் தான் இவங்களை கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு 3வது நபரோ வழிப்பறி கொள்ளைக்காகவோ பண்ண மாதிரி தெரியல. அதே டயத்தில் இவங்க கிட்ட அந்த கொலைகாரன் தவறா நடந்துக்கல அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் தெரிய வர்றதுனால இது ராபரிக்காக செய்யப்பட்ட கொலையும் கிடையாது, இது அந்த பெண்கிட்ட தவறா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட கொலையும் இல்லைன்னா இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மோட்டிவ் இருக்குங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. அப்போ மேபி அந்த பெண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அவன் ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாதுன்னு அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. என் பொண்ணுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லைங்கிறாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல கேட்குறாங்க, அங்கேயும் எங்க பொண்ணுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறத போலீஸால யூகிக்க முடியல. அதே டயத்தில் இவங்க உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு ஐசோலேட்டட் ஏரியாங்கிறதுனால அந்த ஏரியால சுற்றி எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு, ஏதாவது சந்தேகப்படும்படியான ஒரு வெஹிக்கிள் இங்க உள்ள வந்துட்டு போனதா அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஏரியால இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் போலீஸ் ஆஃபீஸர் சல்லடை போட்டு தேடுறாங்க. அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி ஒரு ரெக்கார்டு செக் பண்ண சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணுக்கு யாராவது ஒருத்தர் ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நாள ப்ராப்ளம் பண்ணா அவனுக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களே, அந்த மாதிரி லோக்கல்ல இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் செக் பண்ணி பார்க்கும்போது எங்கேயுமே தீப்தி யாருக்கும் அகைன்ஸ்டா எந்தவித கம்ப்ளைண்ட்டும் பதிவு பண்ணல. இதுக்கு முன்னாடி அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்ததில்ல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல அப்படிங்கிறது தெரிய வர்றதுனால உண்மையிலேயே இந்த தீப்தியை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படிங்கிறத போலீஸால துளி கூட யூகிக்க முடியல. இப்படி போலீஸ் இந்த தீப்தியை யாரு கொலை பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியாம விழிப்பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை இன்னொரு கொலையால தான் சால்வ் செய்யப்பட்டிருக்கு. அதாவது தீப்தி கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் போகிறதுக்கு ஒரு ஹைவே இருக்கு. அந்த பக்கம் ஹைவேல ஒரு நபர் கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோட்டு ஓரத்தில் ஒரு நபர் மயங்கி கிடக்காரு. இவர் உடனே ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலாம், அந்த நபர் ஏதோ ஆச்சு அப்படின்னு காரை விட்டு இறங்கி பார்த்தா அந்த நபர் சடலமா இருக்காரு, யாரோ துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. உடனே பதட்டமான அந்த நபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றாரு. அப்போ ராஜஸ்தான் போலீஸ் அந்த கிரைம் சீன் ஸ்பாட்டுக்கு வராங்க. பிகாஸ் இது அவங்களோட ஏரியாக்குள்ள வருது. டெல்லி ஹைவேலேருந்து பல மைல் தாண்டி ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்குள்ள இது வந்துருது. அப்போ ராஜஸ்தான் போலீஸ் அந்த நபரை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் துப்பாக்கியால தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு. பட் அந்த நபரோட பேண்ட் பாக்கெட்டும் சுற்றி இருக்க ஏரியாவில் பார்த்தா அந்த நபர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடென்டிட்டி கூட இல்லை. அவர் பேண்ட் பாக்கெட்டுலையோ இல்லை சுத்தியோ எதுவுமே தெரியல. இப்படி ஒரு ஹைவேல ஓரமா ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது ராஜஸ்தான் போலீஸுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பட் அந்த நபர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, ஒரு டிரைவர் சில யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி தான் இவரோட ட்ரெஸ் இருக்கிறதுனால இவர் ஒரு டிரைவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் ஒரு டாக்ஸி கம்பெனிலயோ இல்ல ஒரு கார்பரேட்ல டிரைவரா வேலை பார்க்கும்போது யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அதுல வந்து எந்த கம்பெனிங்கிற பேரும் எழுதியிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இவரோட ட்ரெஸ்ல எந்த விதமான பேரும் இல்லை. அதே டயத்தில் அவர் ஒரு டிரைவரா இருக்கலாம் அப்படிங்கறதான் போலீஸோட அனுமானம். இப்போ போலீஸ் அடுத்து என்ன பண்றாங்க, அவரோட பேண்ட் பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்திருக்கு. அப்போ ஒரு தீப்பெட்டி இருக்கு. அந்த தீப்பெட்டியோட பிராண்டை எடுத்து பார்க்கும்போது அது டெல்லியில தான் அதிகமா சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது, டெல்லியில இருந்து ஜெய்ப்பூர் போற ஒரு ஹைவேல கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நபர் டெல்லியில அதிகமா விற்கிற ஒரு தீப்பெட்டியை அவரோட பேண்ட் பாக்கெட்ல இருக்கிறதுனால போலீஸோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் கெஸ் என்னன்னா, இந்த நபர் கண்டிப்பா டெல்லியை சேர்ந்தவராக இருக்கணும். மேபி ஜெய்ப்பூருக்கு போற வழியில இந்த ஹைவேல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க.
அப்போ என்ன பண்ணலாம், டெல்லியிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, கிரைம் சீனுக்கு வர்றதுக்கு எங்கெல்லாம் டோல் இருக்கு, கேமரா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தா இவர் ஒரு டிரைவராக இருக்கிறதுனால இவர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரோ வேனோ லாரியோ வாட் எவர் இட் இஸ். அப்போ என்ன பண்றாங்க, டெல்லியிலேருந்து இந்த கிரைம் சீன் வரைக்கும் இருக்கிற எல்லா டோலையும் அங்க இருக்கிற வழிநெடுகா இருக்கிற ஷாப்பில் இருக்க எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணிட்டு வரும்போது இந்த கேஸ்ல சூப்பரான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. ஒரு கார் டோலை கிராஸ் பண்ணி போகும்போது கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப க்ளோஸா பார்க்கும்போது இந்த நபர், கொலை செய்யப்பட்ட இந்த நபர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்திருக்காரு. பட் அவருக்கு பக்கத்துல பேசஞ்சர் சீட்ல யாருமே உட்கார்ந்ததுக்குரிய தடயம் தெரியல. பட் பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்களா அப்படிங்கிறதையும் இந்த சிசிடிவி காட்சிகள் சரியா பதிவு பண்ணல. பட் அதே டயத்துல இவர் தான் கார் ஓட்டிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதும் தெரியுது. அந்த காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கார் யாருக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிச்சா இந்த நபரோட ஐடென்டிட்டி தெரியும். இப்போ அந்த கார் யார் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது டெல்லியை சேர்ந்த அஜித் சிங் அப்படிங்கிற ஒரு நபரோட பேரில் தான் அந்த கார் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து ராஜஸ்தான் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த காரோட ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அந்த ஓனர் அஜித் சிங்கோட ஃபோன் நம்பரையும் எடுத்து அவருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கார் நம்பரை சொல்லி, சார் இது உங்கள் காரான்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் என்னோட கார் தான், ஏன் கேட்குறீங்க? ஓகே, உங்கள் கார் டெல்லியிலேருந்து ராஜஸ்தான் நோக்கி பயணம் பண்ணியிருக்கு, நீங்கள் அந்த காரை ஓட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் நான் அந்த காரை ஓட்டிட்டு போல, எனக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, அவர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அஜித் சிங் சொல்கிறாரு. சரி உங்கள் சகோதரரோட பேர் என்ன கேட்டால், சார் என்னோட சகோதரர் பேர் தேவேந்திர குமார், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு சரியான வருமானம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட காரை என்னோட சகோதரர்கிட்ட கொடுத்தேன், நீ இதை வச்சு ஓட்டி பொழைச்சிக்கப்பாங்கிற மாதிரி தான் கொடுத்தேன். பட் எனக்கு நல்லாவே தெரியும், டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி என்னோட சகோதரருக்கு ஒரு புக்கிங் வந்தது டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூருக்கு போகிறதுக்காக. என்கிட்ட கூட சொன்னார், ரொம்ப லாங் டிரைவாக இருக்கு, என் ஒய்ஃப் கூட திட்டிகிட்டு இருந்தா, பட் இதுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சகோதரர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஸோ டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காரு. அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணுறதுக்காண்டி தான் டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூருக்கு வந்திருக்காரு. அப்படி வர்ற வழியில் ஆண்டி வேலை கொலை செய்யப்பட்டிருக்காரு. பட் இதில் போலீஸுக்கு ஃபேவராக இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஏதோ ரேண்டமாக ரோட்டில் நிற்கிற ஒரு நபரை பிக்கப் பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது. இவர் தன்னோட பிஸ்னஸுக்கு எப்படின்னா ஆன்லைன் புக்கிங்கை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது இந்த தேவேந்திர குமாரோட காரை யார் புக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிய வரும்ல. சரி அதை எடுத்து பார்த்துருவோம், யாருப்பா ஜெய்ப்பூர் போகிறதுக்காக இவர்கிட்ட காரை புக் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேரை எடுத்து பார்க்குறாங்க. தீப்தி கோயல் அப்படிங்கிற டெல்லியை சேர்ந்த ஒரு 22 வயசு பொண்ணு தான் ஜெய்ப்பூருக்கு வர்றதுக்காக இந்த தேவேந்திர குமார்ங்கிற நபரோட டாக்ஸியை புக் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தீப்தி கோயல் யாருன்னு விசாரிச்சா இவருக்கு ஏதாவது மேபி அந்த பெண் கூட இவரை கொலை பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட ராஜஸ்தான் போலீஸ் டெல்லியில் அந்த பெண்ணை வலைவீசி தேடிட்டு இருக்கும் போதான் ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது. எப்போ இந்த தேவேந்திர குமாரோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுக்கு முந்தின நாள் ஹரியானால வச்சு தீப்திங்கிற அந்த பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் டெல்லி போலீஸ் ராஜஸ்தான் போலீஸோட தலையே சுத்திருச்சு. கொலை செய்யப்பட்ட 2 பேருமே டெல்லியை சேர்ந்தவங்க. ஒரு பெண்ணோட சடலம் ஹரியானால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு நபரோட சடலம் ராஜஸ்தானோட ஒரு ஹைவேல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ உண்மையிலேயே இவங்களோட ஒரு 3வது நபர் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் தேவேந்திர குமார் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பக்கத்தில் அவர் கார் இல்லை அப்படின்னா தீப்தியை தவிர இன்னொரு நபர் இவங்களோட பயணம் பண்ணியிருக்கணும். அந்த நபர் தான் தேவேந்திர குமாரையும் தீப்தியும் கொலை பண்ணிட்டு அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேவேந்திர குமாரோட டாக்ஸி புக்கிங் எல்லாமே ஆன்லைனில் தான் வரும். கரெக்ட், தீப்தி தான் புக் பண்ணியிருக்காங்க ஜெய்ப்பூருக்கு. பட் இந்த தீப்தியை பிக்கப் பண்ணுறதுக்காக தேவேந்திர குமார் போயிருக்காரு. போகிற வழியில் க்ளோஸ் அவங்கள பிக்கப் பண்ணுற டயத்துக்குள்ள, அதாவது நைட்டு ஒரு 10 மணிக்குள்ள திடீர்னு தீப்தி இந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புக்கிங்கில் என்ன தெரியுதுன்னா, தீப்தி இந்த காரில் ஜெய்ப்பூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கேன்சல் பண்ணால் கூட தீப்தி கண்டிப்பாக தேவேந்திர குமாரோட தான் காரில் போயிருக்காங்க. அப்போ ஒரு 3வது நபர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னா, இந்த 2 பேரையும் ஒரே நபர் தான் கொலை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
ரெண்டு பேருமே துப்பாக்கியால சுட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி துப்பாக்கியால தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அந்த துப்பாக்கி குண்டுகள்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது வெறும் கண்ணில் பார்த்தாலே தெரியும் அது என்ன மாதிரி துப்பாக்கி, 22 கேலிபர் துப்பாக்கின்னு தெரியுது. பட் அது ரெண்டுமே ஒரே துப்பாக்கியிலிருந்து அந்த தோட்டாக்கள் வந்ததா அப்படிங்கிறத பேலிஸ்டிக் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அது நம்ம வியூவர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு. துப்பாக்கிக்கு உள்ள ஒரு குண்டை போடும்போது நார்மலாக இருக்கும், அதில் எந்த சேஞ்சும் இருக்காது. பட் அந்த துப்பாக்கி குண்டு துப்பாக்கியிலேருந்து அப்படி சீறி பாஞ்சிட்டு வெளியில் வரும்போது அந்த துப்பாக்கியால் அதில் சில மார்க்கிங் ஏற்படும். அந்த மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, அதுலேருந்து வர துப்பாக்கி குண்டுனால ஏற்படுற மார்க்கிங்கும், இப்போ இன்னொரு நபர் ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு, அதில் ஒரு துப்பாக்கி குண்டை போட்டு சுடும்போது வர்ற மார்க்கிங்கும் வேற மாதிரி இருக்கும். அப்போ ஃபாரன்சிக் பேலிஸ்டிக் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த துப்பாக்கி குண்டுகளை எடுத்து அதில் இருக்க மார்க்கிங்கை செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த கேஸில் அதை எப்படி செக் பண்றாங்கன்னா, ரெண்டு துப்பாக்கி குண்டுகளும் தேவேந்திர குமாரை கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட தோட்டாக்களையும் இந்த பெண், அதாவது தீப்தியை கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ரெண்டு தோட்டாவையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த ரெண்டுலமே மார்க்கிங் ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த ரெண்டு தோட்டாவும் ஒரே துப்பாக்கியில தான் வந்திருக்குங்கிறது தெரியுது. பட் அந்த துப்பாக்கி கொலைகாரன்ட்ட தான் இருக்கும். ஃபியூச்சர்ல அந்த கொலைகாரனை பிடிச்சாங்கன்னா அந்த துப்பாக்கியை வச்சு இந்த குண்டுகள், அதாவது இவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட குண்டுகள் வந்து அந்த துப்பாக்கியில தான் வந்ததா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ இந்த பேலிஸ்டிக் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, என்னதான் இந்த உடல்கள் ரெண்டு வெவ்வேறு விதமான ஸ்டேட்ல கண்டுபிடிக்கப்பட்டா கூட ரெண்டு பேரையும் ஒரே நபர் தான் சுட்டு கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உறுதியா தெரியுது. இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஸ்டேட் இன்வால்வ் ஆகுறதுனால இங்க இருந்து ஒரு போலீஸ் டீம் வர்றாங்க ராஜஸ்தான்ல இருந்து, அதுக்கப்புறம் இங்க ஹரியானால இருந்து ஒரு டீம் வர்றாங்க. ஈவன் அதே டயத்துல டெல்லி போலீஸோட உதவியும் நாடிக்கிறாங்க. பட் இந்த டயத்துல மூணாவதா ஒரு நபர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவன் தான் கொலைகாரன், அவன் தான் அந்த தேவேந்திர குமாரோட காரை எடுத்துட்டு போயிருக்கான். அந்த நபர் கண்டிப்பா தீப்திக்கு நெருக்கமான ஒரு நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ போலீஸோட பெஸ்ட் அனுமானம் என்ன அப்படின்னா, தீப்தியும் அந்த கொலைகாரனும் இந்த கார்ல வந்திருக்காங்க. அந்த நபர் தான் தீப்தியை கொலை பண்ணிட்டு தேவேந்திர குமாரை கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி தீப்திக்கு யாரு கூடலாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க போன் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ கிரைம் சீன்ல அவங்க போன் கிடைச்சிச்சு அப்படின்னா அது மூலமா கண்டுபிடிக்க முடியும். பட் அவங்க கடைசியா கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தவிர யாருக்கிட்டையுமே பேசல. அப்போ போலீஸோட அனுமானம், மேபி அவங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்காலோ, இது ஒரு அஃபையர், வாட் எவர் இட் இஸ், அந்த நபர் கூட இவங்க சோஷியல் மீடியா வழியா மேபி பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட்ஸ்அப்பா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கலாம். அவங்க போன் மூலமா அந்த நபரை கான்டாக்டே பண்ணல. அதனால தான் அந்த பெண்ணோட கால் ரெக்கார்ட்ல ஒரு சந்தேகப்படும்படியான மூணாவது நபர் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத போலீஸால வெளியே கொண்டு வர முடியல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட் ஏற்கனவே இன்வால்வ் ஆயிருக்கு. 2 கொலைகள் வேற வேற ஸ்டேட்ல நடந்திருக்கு. இப்படி போலீஸ் கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்ல இருக்கும்போது கொலை செய்யப்பட்ட தேவேந்திர குமாரோட சகோதரர், அதாவது இந்த காருக்கு சொந்தமான நபர் அஜித் சிங், அவர் வந்து டெல்லி போலீஸுக்கும் ஹரியானா போலீஸுக்கும் ராஜஸ்தான் போலீஸும் கால் பண்றாரு. சார், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும், நம்ம எல்லாரும் உடனே கிளம்பி குஜராத்துக்கு போறோங்கிறாரு. என்னடா சொல்றீங்க, ஏற்கனவே 3 ஸ்டேட் இன்வால்வ் ஆயிருக்கு, இப்ப வேற குஜராத்துக்கு எதிராக போகணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சார், கொலைகாரன் குஜராத்தில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஒண்ணுமே புரியல. சரி, என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த சகோதரர் அஜித் சிங் ஒரு ஸ்டோரி சொல்றாரு. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, இந்த கொலை நடந்த 2 நாள் கழிச்சு டிசம்பர் மாசம் 8ஆம் தேதி குஜராத்தில் இருக்க ஒரு கார் டீலர் இந்த அஜித் சிங் அப்படிங்கிற நபருக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார், காலையில 10 மணி இருக்கும் சார், ஒரு நபர் நல்ல ஆஜானு பாகுவா ஜிம் ட்ரைனர் மாதிரி இருக்கான் சார், அவன் ஒரு காரை எடுத்துட்டு வந்தான், வந்து எங்கள் டீலர் ஷாப்புக்கு வந்தான் எங்கே குஜராத்தில். இந்த காரை நான் உடனே விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி இருப்பா, என்ன ஏதுன்னு பார்க்குறேன். இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், எனக்கு பணம் வேணும், இந்த காரை நீ எவ்வளோக்கு வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு உடனே பணம் கொடுங்கிற மாதிரி அவன் அவசரப்படுத்துகிறான். அப்போவே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. சரி கொஞ்சம் உட்காருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்த்தா அது நியூ டெல்லின்னு இருக்கு. அதுவே ஒரு ரெட் ஃபிளாக். நியூ டெல்லியில் இருக்கிற காரை ஒருத்தன் குஜராத்தில் வந்து இவ்வளோ பரபரப்பாக விற்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஏதோ தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிப்பா, நீ இந்த காரோட பேப்பர்ஸ் எல்லாம் கொடுங்குறாங்க. அவன் காரோட பேப்பர்ஸ் கொடுக்குறான், எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்டாக இருக்கு. ஈவன் அவனோட டிரைவிங் லைசன்ஸே ஃபேக்காக இருக்கு. அதில் இருக்க ஃபோட்டோ வேற, இவன் காமிக்கிற ஃபோட்டோ வேற. மொத்தத்தில் இந்த காரில் ஏதோ ஒரு தவறு இருக்கு. இவன் மேபி அந்த காரை திருடிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன்.
அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் அந்த நபரை ஏமாத்துறேன். சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் காரை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பணம் என்னால் தர முடியுங்கிற மாதிரி சொல்கிறேன்னு பொய் சொல்லிவிட்டு இந்த நபரை உள்ளே உட்கார வச்சுட்டு அந்த குஜராத் கார் டீலர் என்ன பண்ணுறாரு, காரை போய் செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது காரோட பின்புறம் பேக் சீட்லேயும் முன்புறம் டிரைவிங் சீட்லேயும் பேசஞ்சர் சீட்லேயும் எங்கே பார்த்தாலும் ரத்த கரைகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் அது ட்ரையாக இருக்குது, பட் நிறைய ரத்தம் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவருக்கு இந்த காருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு இந்த கார் டீலருக்கு புரிஞ்சு போச்சு. இவன் காரோட ஓனர் இல்லைன்னு தெரியுது, இவன் இந்த காரை திருடிட்டு வந்திருக்கான்னு தெரியுது. அப்போ அந்த காரோட ஓனர் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, நம்ம ஜென்ரலாக பர்சனல் வெஹிக்கிள் எல்லாம் பின்னாடி ஃபோன் நம்பர் எழுத மாட்டோம், பட் நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்துருப்போம்ல, அந்த கார் ஓனரோட நம்பர் எழுதியிருப்பாங்க, இல்லை டிரைவர் ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருக்கோம். இவர் அப்படி அந்த காரை பின்னாடி பார்க்கும்போது பின்புற கண்ணாடியில் ஒரு நம்பர் எழுதியிருக்கு, அந்த கார் ஓனரோட நம்பர். அதுதான் அஜித் சிங் அப்படிங்கிற நபர். ஸோ இப்போ அந்த கார் டீலர் என்ன பண்ணுறாரு, அந்த அஜித் சிங்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் இந்த நம்பர் கார் உங்களுடைய தான் கேட்குறாரு. ஆமாம் சார், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஒரு நபர் பதட்டமாக வந்தார், இப்போ குஜராத்தில் என்னோட கார் ஷோரூமுக்கு வந்து இந்த காரை உடனே விற்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த காருக்குள்ளே நிறைய ரத்தம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக் டாக்குமெண்ட் நிறையா கொடுக்குறாரு, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த அஜித் சிங் என்ன சொல்கிறாரு, சார் இந்த காரை ஓட்டிட்டு வந்தது என்னோட சகோதரர், அவர் கொலை செய்யப்பட்டார், அவரோட உடலை ஹைவேல கண்டுபிடிச்சாங்க, இவன் தான் கொலைகாரராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவனை உடனே எப்படியாவது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி வைங்க, நாங்க உடனே மற்ற போலீஸுக்கு தகவல் சொல்றோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த அஜித் குமார் லோக்கல் போலீஸ் கான்டாக்ட் பண்ணி சொல்றாரு, டெல்லி போலீஸுக்கு. அப்போ அவங்க குஜராத் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா இவங்க டெல்லியிலேருந்து குஜராத் போறதுக்கு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ குஜராத்துக்கு போலீஸ் கான்டாக்ட் பண்ணி சொல்றாங்க. அங்க ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் இந்த கார் ஷோரூமுக்கு வர்றாங்க. இந்த காரை விற்க முயற்சி பண்ண அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த நபரோட பேர் ஹேமந்த் பிரவீன் அப்படின்னு தெரிய வருது. அவனுக்கு 35 வயசாகுது. அவனும் நியூ டெல்லியை சேர்ந்தவன். இப்போதான் அந்த 3வது புதுசாக ஒரு கேரக்டர் உள்ள வராங்க. இப்போ இந்த ஹேமந்த் பிரவீன்கிற நபரை அரெஸ்ட் பண்ணி நியூ டெல்லிக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ இந்த கேஸ் என்னதான் மல்டிபிள் ஸ்டேட்டில் இன்வால்வ் ஆயிருந்தா கூட இவன் பேசிக்காகவே நியூ டெல்லியை சேர்ந்தவன். ஸோ அங்கே கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவன் பேசிக்காகவே யாருன்னா ஒரு ஜிம் ட்ரெயினர். ஸோ ஜிம்மில் வர்றவங்களுக்கு ப்ரைவேட்டாக ட்ரைனிங் கொடுக்குறவன். அதை தவிர ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஹேமந்த் பிரவீனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் பேசிக்காகவே ஒரு கிரிமினல்னு தெரியுது. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்த வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வந்திருக்கான். ஸோ இதுதான் அவனுக்கு பின்னாடி இருக்கிற கிரிமினல் பேக்ரவுண்ட். அதை எல்லாத்தையும் தாண்டி இவனை பற்றி நிறைய பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவன் ஜிம்மில் ட்ரெயினராக இருக்கிறதுனால இவன் யாருக்குனாலும் பர்சனல் ட்ரைனிங் கொடுக்குறானோ, அங்கே வர ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை கல்யாணமாகாத பொண்ணுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி நிறைய பெண்களோட உடல் ரீதியான தொடர்பில் இருக்க ஆரம்பிக்கிறான். இவனோட நோக்கம் என்னன்னா, லவ் பண்ணுறது கிடையாது, பழக வேண்டியது, அவங்கள உடல் ரீதியான தொடர்பில் இருந்துட்டு கழட்டி விட்டுற வேண்டியது. அதை மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா மூலமும் நிறைய பெண்களை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு இவனோட வெளிப்புற தோற்றமும் உதவியாக இருந்திருக்கு. ஆள் பார்க்க நல்ல ஆஜானுபாகுவா, ஜிம் பாடி, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால, இனிக்க பேசுறதுனால நிறைய பெண்கள் இவனோட வலையில ஈஸியா விழுந்துடுறாங்க. அப்படி இவனோட வலையில விழுந்த ஒரு பெண் தான் கொலை செய்யப்பட்ட தீப்தி கோயல். அவங்களுக்கும் இவனுக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுது அப்படின்னா, சோஷியல் மீடியா மூலமா ஏற்படுது. ஸோ இவன் ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பிடுறான். அந்த பெண்ணுக்கு இவனை பார்த்தவனை பிடிச்சி போச்சு. 2 பேரும் நீண்ட நாளாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த பெண்ணுக்கு தெரியாது இவனோட கேரக்டரை பற்றி. அவங்க இவனை சீரியஸாக காதலிக்கிறாங்க. பட் அவனோட நோக்கம் வேற. பழகுறோம், என்ஜாய் பண்ணுறான், கழட்டி விட்டு போகிறான். பட் 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அவங்களோட நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு. இவனுக்கு ஒரு ஸ்டேஜில் அந்த பெண் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நல்லா வச்சு என்ஜாய் பண்ணாச்சு, கழட்டி விட்டு போயிடலான்னு பார்த்தா, தீப்தி என்ன மாதிரி இவங்க கூட பழகுறாங்கன்னா, இவனை உண்மையிலேயே லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் இருக்கிறதுனால தான் உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறதுக்கு அந்த பெண் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. பட் இவனோட நோக்கம் வேற. இவன் அந்த பெண்ணை கலட்டி விட முயற்சி பண்ணுறான். பட் அதனால் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. அதுவும் இந்த பெண் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அவன் முடியாதுங்கிறான். இப்படி அவங்க 2 பேத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இவனும் பொறுத்து பார்க்குறான். நம்ம எத்தனையோ பேர்கிட்ட ஜாலியாக இருந்து கழட்டி விட்டுருக்கோம். பட் இவ ரொம்ப பிரச்சனை பண்ணுறாளே, இவளை எப்படி எலிமினேட் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது வேற வழியே இல்லை, இந்த பெண்ணை கொலை பண்ணுறதா ஒரே ஆப்ஷனுங்கிற மாதிரி முடிவு பண்ணி
பக்காவா பிளான் பண்ணி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தீப்தி கிட்ட என்ன சொல்லியிருக்கான், சரி ஓகே தீப்தி, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிப்பு போகலாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஜெய்ப்பூருக்கு போகலாம், நீ என்ன பண்ணு, ஒரு கேப் புக் பண்ணு, டாக்ஸி நீயே புக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இந்த பெண்ணும் புக் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நைட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. தீப்தி ஃபர்ஸ்ட் மறுப்பு தெரிவிச்சா கூட இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் இறங்கி வந்ததுனால அவங்களும் சரி நம்ம காதலர் தானே போய் ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு சரிங்கிறாங்க. ஈவன் அவங்க அப்பாட்ட கூட ஏதோ ஒன்றுமே சொல்லாமல் அப்புறம் லேட்டராக போய் ஏதோ டைனமிக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிடலான்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இவங்க தான் டாக்ஸி புக் பண்ணுறாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க புக் பண்ணது தேவேந்திர குமார்ங்கிற நபரோட டாக்ஸி. ஸோ அந்த நபரும் தனக்கு ஒரு லாங் ட்ரிப் வந்திருக்கு, நிறைய பணம் வரும்னு தன்னோட சகோதரர்கிட்டையும் மனைவி கிட்டையும் சொல்லிட்டு வர்றாரு. பட் இவனுக்கு இந்த ஹேமத்துக்கு கடைசியில் ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ நம்ம கொலை பண்ணிடுறோம், இவளோட பாடியை கண்டுபிடிச்சிருவாங்க, பட் அப்போ கடைசியாக இவன் எங்கே கேப் புக் பண்ணான்னு தெரிஞ்சு அதை வச்சு நம்மளை ட்ராக் பண்ணி வந்துருவாங்களே அப்படின்ட்டு இவன் என்ன சொல்கிறான், அந்த டாக்ஸியை நீ புக்கிங்கை கேன்சல் பண்ணுங்கிறான். பட் தேவேந்திர குமார் ஆல்ரெடி இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்துட்டான். பட் வர்ற வழியில் இவங்க டாக்ஸியை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த தேவேந்திர குமார் கடுப்பாயிட்டான். பட் இவங்களோட பிளான் இந்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறதான். பட் அதே டயத்தில் எந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியும் இல்லாமல் கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காண்டி தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஹேமந்த் என்ன பண்ணுறான், தேவேந்திர குமாரை எப்படி சமாதானப்படுத்துறான்னா, சாரி ப்ரோ, நாங்கள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக கேன்சல் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அஸ் பர் த பிளான் படி ஜெய்ப்பூருக்கு போகலாம், உங்களுக்கு என்ன பணம் பேசணுமோ அதை விட நாங்கள் அதிகமாக போட்டு தர்றோம்னு சொல்லி தேவேந்திர குமாரையும் ஏமாத்திட்டு இவங்க நைட்டு ஒரு 10 மணிக்கு நியூ டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அப்படி இந்த கார் நியூ டெல்லியை தாண்டின கொஞ்ச நேரத்துக்குள்ள இவங்க கல்யாண பேச்சு வருது. 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வருது. இவன் ஏற்கனவே இந்த பெண்ணை கொலை பண்ணலாங்கிற முடிவில் வந்திருக்கான். ஸோ ஆர்கியூமெண்ட் காட்டமாக வர ஆரம்பிக்குது. இவன் தீப்தியை போட்டு அடின்னு அடிக்கிறான். முன்னாடி கார் ஓட்டிட்டு இருக்கான் அந்த நபர் பயந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கடுமையாக தீப்தியை தாக்கினதுக்கு அப்புறம் தான் கையில் வச்சிருக்க துப்பாக்கியை வச்சு 4 டைம் அந்த காருக்குள்ளே வச்சே தான் தீப்தியை சுட்டு கொலை பண்ணியிருக்கான். இதை பார்த்து வண்டி ஓட்டிட்டு இருந்த அந்த தேவேந்திர குமார் மிரண்டு போயிட்டான். இப்போ துப்பாக்கி முனையில் தேவேந்திர குமார் இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ ஜெய்ப்பூர் போகக்கூடாது, வண்டியை ஹரியானாக்குள்ளே விடு அப்படிங்கிற மாதிரி இவங்க உடலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஹரியானாக்குள்ளே போகிறாங்க. அந்த ரெவாரிங்கிற சிட்டிக்குள்ளே போகிறாங்க. ஐசோலேட்டடாக இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இந்த பெண்ணோட உடலை தூக்கி போட்டு போகிறான். அதுக்கப்புறம் துப்பாக்கி முனையிலேயே தேவேந்திர குமாரை வண்டி ஓட்ட சொல்கிறான். இப்போ நீ திரும்ப ஜெய்ப்பூருக்கு போங்கிறான். இப்போ வண்டி ஹரியானாலேருந்து திரும்ப ஜெய்ப்பூரை நோக்கி பயணம் பண்ணுது. அப்போ இந்த ஹேமந்த் வழிநடுக யோசிச்சுட்டு வர்றான். இவன் இந்த கொலையை பார்த்துட்டான். கண்டிப்பா நம்ம கார்ல இருந்து இறங்கின அடுத்த நிமிஷமே இவன் போய் போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப இந்த தேவேந்திர குமாரை நம்ம போட்டு தள்ளணும்னு சொல்லி ஒரு ஹைவேல காரை நிப்பாட்ட சொல்றான். தேவேந்திர குமார் இறங்க சொல்றான். சுட்டு கொலை பண்ணிறான். ஸோ இவன் தீப்தியோட உடலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொந்தமான எல்லா பிலாங்கிங்ஸ் இன்க்ளூடிங் ஃபோனையும் எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இந்த தேவேந்திர குமாரை கொலை பண்ணதுக்கப்புறம் இவனோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். போலீஸ் அவனை கண்டுபிடிக்க கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு காலையில் இப்போவே ஒரு 4 மணி ஆயிடுது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறான், இந்த தீப்தியோட அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறான், நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை சமாதானப்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், காரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறான். நல்ல பேக் சீட்டை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி எங்கே போகிறேன்னு தெரியாமல் நேராக ஜெய்ப்பூருக்கே வண்டியை விடுறான். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே ஜெய்ப்பூரில் தங்குறான். ஒரு நாள் ஃபுல்லாக ஜெய்ப்பூர்லேயே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் எல்லா காசும் தீர்ந்து போச்சு. எப்போ வேணாலும் தீப்தியோட உடலையும் கண்டுபிடிப்பாங்க, இந்த தேவேந்திர குமாரோட உடலையும் கண்டுபிடிப்பாங்க. கையிலையும் காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும் போது திடீர்னு ஒரு ஐடியா வருது. இந்த காரையே நம்ம சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா என்ன தோணுதுன்னா, ஜெய்ப்பூரில் போய் விற்றா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஸ்டேட்டுக்கு போகலான்னு சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காரை விற்கிறதுக்காகவே அவன் குஜராத்துக்கு போயிருக்கான். உண்மையிலேயே இந்த கார் சேல்ஸ்மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி இவன் ஒரு கிரிமினல், ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ரத்த கரையை கண்டுபிடிச்சி பின்னாடி இருக்க நம்பரை வச்சு அந்த அஜித் சிங் ஃபோன் பண்ணது உண்மையிலே கிளவரான விஷயம். அவர் தான் குஜராத் போலீஸ் வர்ற வரைக்கும் இவனை எப்படியோ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஃபைனலாக இவன் எதுக்காக அந்த பெண்ணை கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணா, அதுக்கப்புறம் இந்த தேவேந்திர குமாரை எப்படி கொலை பண்ணா அப்படிங்கிற இப்போ எல்லாத்தையும் இவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஸோ டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2019ஆம் வருஷமே இந்த நபரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட 2 நாளுக்குள்ள இன்னொரு உடலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 4-5 ஸ்டேட் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்த 2 நாளைக்குள்ளேயே இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க. உண்மையிலேயே எல்லா
ஸ்டேட் போலீஸும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணி தான் இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேமந்த் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் இந்த வழக்கோட விசாரணை நியூடெல்லி நீதிமன்றத்தில் நடக்குது. ஃபைனலா மே மாதம் 12ஆம் தேதி 2023ஆம் வருஷம் இந்த 2 பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த ஹேமந்த்ங்கிற நபருக்கு பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸை பத்தியான பல விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். மேபி அது நிறைய பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கலாம். இல்லப்பா எனக்கு கிரைம் மட்டும் போதும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க இங்கேயே ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்குரிய மிக முக்கியமான விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நாளில் சால்வ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே வேற லெவல் விஷயம். அதுவும் வந்து 2 கொலையை 3 நாளில் சால்வ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸ் மட்டுமல்ல, நான் நிறைய கேஸில் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன் வந்து ஒரு விக்டிமோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஐடென்டிட்டியை ஆதார் டேட்டா பேஸ்லேருந்து கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் இந்த கேஸை எடுத்துப்போம். தீப்தி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட பேக்கெட்டில் ஒரு பியூட்டி சலூனோட விசிட்டிங் கார்டு இருக்குது. அதை வச்சு ஓனருக்கு கால் பண்ணி ஃபோட்டோவை அனுப்பி அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களா. இப்போது அவங்க உடல் வந்து டீகம்போஸ் ஆகவே இல்லை. ஏன் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை ஆதார் டேட்டா பேஸில் வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே புரியாத புதிராக இருக்குது. நான் எவ்வளோ கேசஸ் பார்த்துருக்கேன். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு தெரியல. ஈவன் தேவேந்திர குமாரும் அதே தான். இப்போ அவரை வந்து ஒரு ஹைவேல வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. யாருன்னே தெரியாது. அப்போ வந்து ஒரு டிரைவர்னு மட்டும்தான் தெரியுது. அப்போ அதை ட்ராக் பண்ணுறாங்க. சிசிடிவி கேமரா வச்சு அந்த காரை கண்டுபிடிச்சி அவங்க சகோதரர் ஃபோன் பண்ணி தான் தெரியுது அவர் தேவேந்திரகுமார்னு. பட் ஏன் அவர் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஆதார் கூட மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த கேஸோட பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நான் நிறைய கேஸில் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு நபர் அவர் பெண்கள் கிட்ட ஜாலியாக இருக்கணும், கழட்டி விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பல பெண்களை பழகும் போது சில பெண்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த நபரை வந்து கார்னர் பண்ணும்போது அந்த நபர் கடுப்பாகி இந்த கல்யாணங்கள்லாம் எனக்கு வேலைக்காகாது, கழட்டி விட்டு போக ட்ரை பண்ண இந்த பெண் வந்து தொடர்ந்து அந்த நபரை வந்து கார்னர் பண்ணுறாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி புஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நபருக்கு வந்து இந்த பெண்ணை கொலை பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நான் நிறைய கிரைம் கேசஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காலத்தில் வந்து லவ்வோ டேட்டிங்கோ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா கல்யாணம்லாம் வேணாம், சீரியஸாலாம் இருக்க வேணாம், 2 பேரும் இருப்போம், ஜாலியாக இருப்போம், அப்புறம் பிரிஞ்சு போயிடலாம், நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. அந்த மாதிரி 2 பேருமே கேஷுவல் ரிலேஷன்ஷிப் தான் வேணும் அப்படின்னு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நபர் வந்து கேஷுவல் தான் வேணும்னு உள்ளே போகிறான். பட் அதை வந்து அந்த பெண் கிட்ட சொல்கிறது இல்லை. ஏன்னா அப்படி சொன்னால் அந்த பெண் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பெண் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் வேணும்னு உள்ளே வர்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்தில். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த பெண்ணை வந்து ஏமாற்றி ஜாலியாக இருக்குங்கிறதுக்காண்டி வர்றான். பட் அந்த பெண் வந்து அடுத்து விட மாட்டேங்கிறாங்க, தொடர்ந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் நிறைய கிரைம் வந்து ட்ரிகர் ஆகுது. அதாவது ஒரு நபர் வெளியில் போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. பட் இன்னொரு நபர் எனக்கு அந்த உறவு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய கிரைம் நடக்குது. பட் இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பெண்கள் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஃபேவரா நீங்க பேசுறீங்க அப்படின்னு. பிகாஸ் இந்த மாதிரி கிரைம் வந்து நிறைய பெண்களுக்கு தான் நடக்கிறதுனால நான் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த பெண் பண்ண தவறு என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அவனோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாமையே அவங்க கூட உடல் ரீதியான தொடர்புக்கு சம்மதிச்சது இந்த பெண் பண்ண மிகப்பெரிய தவறு. உண்மையிலேயே அவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த பெண் சம்மதிச்சிருப்பாங்க. பட் அந்த டயத்தில் ஆப்போனண்ட் அந்த பர்சனோட மோட்டிவே வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வழக்குலேருந்து இந்த காலத்தில் காதலிக்கிற பெண்கள் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெண்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ணுங்க. கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அது என்னமோ நான் புதுசாக சொல்கிறது இல்லை, நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படி நீங்கள் அப்படி இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு கேஷுவல் தான் வேணும்னா ஓகே, நீங்கள் இருங்க, ஜாலியாக சுற்றுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், கழட்டி விட்டு போயிருங்க, பிரச்சனையே இல்லை. இல்லை நீங்கள் ஒரு நபரை சீரியஸான ரிலேஷன்ஷிப்புக்கு உள்ளே போகும்போது எதிர்முனையில் இருக்க நபர் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லை எனக்கும் சீரியஸ் வேணும்னு சொல்லலாம். இல்லை எனக்கு கேஷுவல் வேணும் அப்படின்னு அந்த நபரோட மனசுக்குள்ள கேஷுவல் ரிலேஷன்ஷிப் வேணும்னு இருந்தால் கூட மறைச்சி உங்களை அடையணுங்கிறதுக்காக அந்த நபர் வந்து பொய் சொல்லலாம். அப்போ ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்புக்காக போக வேண்டிய பெண் வந்து என்ன பண்றது, எப்படி அந்த நபரை நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் இந்த விஷயத்தை இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் சொல்றேன், மேபி யாருக்காவது உதவியா இருக்கலாம். நீங்க ஒரு நபரை சீரியஸா திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா, அது டேட்டிங் ஆப்ல பார்த்து மீட் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணாலும் சரி, இல்லை உங்க வீட்டிலேயே ஏதோ ஒரு வரன் பார்த்தாலும் சரி, திருமணத்துக்கு முன்னாடி எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் அந்த நபர் கூட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறது
பேசுறதுக்கு சம்மதம் தெரிவிக்காதீங்க. உண்மையிலேயே ஒரு நபர் உங்களை திருமணம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்தில் இருந்தா நீங்க கண்டினியூஸா உடல் ரீதியான தொடர்புக்கு திருமணத்துக்கு முன்னாடி டினை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த நபருக்கு சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம், பட் நீங்கள் நோன்னு சொன்னால் கூட அந்த நபர் உங்களை விட்டு போக மாட்டார். ஏன்னா அவரோட நோக்கம் அது மட்டும் கிடையாது, உங்களை திருமணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறதுனால சரி ஓகேப்பா திருமணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கலாம். பட் உண்மையிலேயே உங்களை அடைஞ்சு கழட்டி விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு நபர் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணார்னா மேபி எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு வேஷத்தோடு உங்ககிட்ட பழகினார் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக நோ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்டா அப்படின்னா அந்த நபரே உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா அன்னப்பறவை மாதிரி தண்ணியை விட்டுட்டு அப்படி பாலை மட்டும் உறிஞ்சி எடுக்கிற ஒரு டெக்னிக். ஸோ அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையிலேயே ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த நபர் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா வேணும் இல்ல அவன் சரியான நபரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்காரணத்தை கொண்டும் அந்த நபர் கூட திருமணத்துக்கு முன்னாடி உடல் ரீதியான தொடர்பில் இருக்கிறதுக்கு அனுமதிக்காங்க. அப்போ அந்த நபரோட ஹானஸ்டி தெரிஞ்சிடும். அதை சில பேர் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, சில பேர் அதை பெருசா எடுத்துட்டு உண்மையிலே அவங்க நோக்கம் அதான் அப்படின்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு கரெக்டான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு அப்ரோச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது, சரிப்பா நான் ஒருத்தரை நம்பினேன், அவங்க கூட உடல் ரீதியான தொடர்பில் இருந்துட்டேன், இப்போ அவன் என்னை கழட்டி விட்டு போகிறான், நான் அவனை பற்றி விசாரித்து பார்த்தா அவன் நிறைய பெண்களோட தொடர்பில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஒன்று அவன் உங்களை கழட்டி விட்டு போகிறான் அப்படின்னா நிறைய அந்த மாதிரி ஆண்களுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கும். பட் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என் கூட இருந்துட்டேல, நீ எத்தனை பேர் கூட இருக்கலாம் இது வரைக்கும் இருந்துக்கோ, ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விக்ரமாதம் வேதாளம் கதை மாதிரி பின்னாடியே பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அவன் உன் கூட பழகினதே பொய்யா பழகியிருக்கான், ஒன்ன மாதிரி ஒரு 20-30 பெண்களோட அவன் பழகியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஓகே நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டி திருமணம் பண்ணா கூட அவன் திருமணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா இருப்பானா? இல்லையே அவன் அதே மாதிரி 30 பேர்ல 60 பேர் கூட இருப்பானே, அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்? ஓகே திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கெட்டவன் தெரிஞ்சு போச்சு, உடல் ரீதியான தொடர்பில் இருந்தோங்கிற காரணத்துக்காக அந்த மாதிரி கெட்டவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல தெரிஞ்சிக்காம இருந்ததே தப்பு, சரி ஓகே இருந்துட்டீங்க. அப்படிப்பட்ட நபரை எதுக்குப்பா இப்படி பின்னாடி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் துரத்திட்டே இருக்கணும்? மேபி இந்த தீப்திக்கு அவனை பற்றி தெரியுமா என்னன்னு தெரியல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு நபரை லவ் பண்ணுறீங்க, பட் அந்த நபரோட சுயரூபம் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் தெரிய வருதுன்னா ஜஸ்ட் விலகி வந்துருங்க. அதை விட்டுட்டு நீ இத்தனை பெண்களோட தொடர்பில் இருக்கியா, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த நபர் கூட போனீங்கன்னா அவன் சரியான நபராக இருக்க மாட்டான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களை ஏமாற்றுவான், பல பெண்களோட தொடர்பில் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை என்னைக்காவது ஒரு ஸ்டேஜில் பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பெண்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒட்டு மொத்தத்தில் திருமணத்துக்கு முன்னாடி யார் கூடயும் உடல் ரீதியான தொடர்பில் இருக்காங்க அன்லஸ் அன்டில் உங்களுக்கு அந்த நபரை கல்யாணம் பண்ணிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால். ரெண்டாவது, ஓகே தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இவன் கெட்டவன்டா, இவன் நிறைய பெண்களோட இருக்கான, தயவு செய்து அவங்க கூட போராடி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உண்மையிலேயே நம்ம தெருவில் போகிற ஓனான வீட்டுக்குள்ளே கூட்டு வர மாதிரி. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற, இது என்னோட அனுபவம் கிடையாது, நான் நடக்கிற க்ரைம் கேஸ்லேருந்து நான் பார்க்குறேன். நிறைய கேஸில் இந்த பேட்டர்னை பார்க்குறேன். ஒருத்தன் ஏமாத்துவான், ஒரு பொண்ணை உடல் ரீதியான தொடர்பில் இருக்காங்க, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண புஷ் பண்ணுமோ அந்த பொண்ணை கொலை பண்ணுறாங்க. எவ்வளவோ கேசஸ் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி பெண்கள் இந்த வழக்கிலேருந்து பல முக்கியமான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. இந்த கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ யாருக்காவது உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.